எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி வந்து ஒரு வெப் சீரிஸ் தான் ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். என் ஃப்ரெண்டு திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி நீ எப்போ பார்த்தாலும் ஷார்ட்ஸ் வீடியோவே ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கியே, இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் பார்த்தா மேலே நல்லா இருந்துச்சு, அதை வந்து ரியாக்ஷன் கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ நான் வந்து அதை நம்ம வந்து லைவாக வந்து அந்த வீடியோக்கு வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். அதான் சர்ச் பண்ணிக்கலாம் யூடியூப் போய். அந்த வீடியோ பேர் வந்து ஒட்டக்காரன 90s கிட்ஸ் ஸ்கூல் லைஃப் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் நம்ம பார்த்து ரியாக்ஷன் தர போகிறோம். என்னடா பேண்ட் மேல பேண்ட் போறீங்க? பைத்தியம் வேணா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஏய் நீ பிசிக்ஸ் எல்லாம் படிச்சு வச்சிருக்கடா. ஒரு டெஸ்ட் வைப்பேன். ஆன்சர் சொல்லி பின்னாடி அடிப்பேன். போன வாட்டியே வச்சு அடிக்க என்னால 3 நாள் உட்காரவே முடியல. நம்மளால அடிக்க முடியாதுப்பா. இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பேசாம படிச்சுட்டு வந்துக்கலாம்ல. என்னடா சொல்ற? துரோகி படிச்சுட்டு வந்தியா? ஆமாடா படிச்சுட்டு வந்துட்டேன். யூனிட் சேனல்ல சொல்லு. Every action has an equal and opposite reaction. Archimedes principle சொல்றேன். When a whole body is wholly or partially immersed in a liquid, the apparent loss of weight equal to the weight of the liquid displaced by it. ஓம்ஸா பாஸ்கல்ஸ்ல சொல்லு. டேய் இவன் எல்லாமே படிச்சுட்டு வந்துட்டான்டா. ஆமாடா கிச்சாஸ்ல சொல்றான். கிச்சாஸ்லவா? அப்படி ஒண்ணு இருக்கா? படிக்கலையா? உனக்கு நீ பின்னாடி பழுக்க போகுது. எனக்கு ஏன் பழுக்க போகுது? நான் தான் மத்ததெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டேனே. ஆனா உனக்கு நீ கரெக்டா கிச்சாஸ்ல தான் கேட்பானே. இந்த காலத்துல பத்தினி சாபமே படிக்கிறது இல்ல. பழுத்தே கேட்டேன். போலாமா படிக்கிறது? மாட்டேன். கண்ணுங்களா நீ சிரிஞ்சிட்டே கரெக்டா கிச்சாஸ்ல கேட்கணும். நம்ம பிசிக்ஸ் எல்லாம் போட்டு போலன்னு போலணும். எல்லாரும் குழந்தை எங்களை வேண்டிக்கங்க. எங்கள் ஸ்கூலில் கூட இப்படி தான். நாங்கள் வந்து கிளாஸில் வந்து 3 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். 10th படிக்கல. எங்கள் மேக்ஸ் சார் இப்படி தான் வந்து அடிப்பார். திடீர்னு ஃபார்முலா படிச்சுட்டு வர சொல்லுவார். படிச்சுட்டு வர சொன்னால் மட்டும் நம்ம என்ன பெருசாக படிச்சுட்டு போகிறோமோ என்னன்னால படிக்கவே மாட்டேன். ஸோ ஜாலியாக வீட்டில் வந்து சாயங்காலம் வந்தோடனே தின்னுட்டு தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி அப்படியே ஸ்கூல் போயிடுவேன். அதில் வேறு டியூஷன் வேறு அமுச்சு விட்ருவாங்க. எங்கத்த படிக்கிறது? டியூஷன் சொல்கிறத படிக்கிறதா வீட்டில் ஸ்கூலில் சொல்கிறது படிக்கிறது நமக்கு காண்டாக இருக்கும். அதில் பார்த்தா ஒரு புள்ள மட்டும் படிச்சுட்டு வந்துடுவா. நாங்கள் 2 பேரும் படிக்கவே மாட்டோம். திடீர்னு சார் கேட்குறப்போ எல்லாத்தையும் சொல்லிவிடுவா. நான் எங்கள் கூட தாண்டி இருந்தேன். காலையில் கேட்குறப்போ படிக்கலன்னு வேறு சொன்னேடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கள் சார்லாம் பல்க் அடிப்பார், கையில் தான் அடிப்பார். எங்களுக்கு வேறு கேர்ள்ஸ் கிளாஸ் வேறு, அதனால பசங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அடி வாங்கினாலும் நமக்கு பெருசாக அது வந்து இம்பாக்ட் ஆக போகிறதில்ல. ஆனால் சார் வலிக்கிற மாதிரி அடிப்பார், செம்மையாக வலிக்கும். நான் வீட்டில் போய் உம்புனே இருப்பேன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கையை பார்த்துட்டு என்ன கை சவந்திருக்கு, யார் கூட சண்டை போட்டால் மாதிரி சார் அடிச்சிட்டாங்க. எங்கள் அப்பெல்லாம் ஸ்கூலுக்கே வந்துடுவார். என் மேலே படிக்காமல் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, என் எல்லா மேலே யாரும் கை வைக்க கூடாதுன்றவாங்க. ஏன்னா அவங்களே அடிக்க மாட்டாங்க, மற்ற படிச்சா விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நடக்கும். ஆனால் மற்ற பிள்ளைங்களாம் பாவம் தேம்பி அழுவாங்க. என்னை மட்டும் அடிக்க மாட்டார். சார் வந்துட்டார மக்களே. மொத்த சாராக இருக்காரு. கேள்விக்கு பதில் சொல்றியா இல்ல என் பெரம்புக்கு பதில் சொல்றியா? கேள்விக்கு சார். நீ பாஸ்கல்ஸ்லா வேணா கிர்ச்சாஃப்ஸ்லா சொல்லு. தெரியலையா? பல்தேகாத நாய் சாப்ப பல்சிச்சு. கோவிந்தா கோவிந்தா. எங்க கிளாஸ்ல கூட அப்படிதான். நான் கூட கிளாஸ்ல ஏதோ ஒரு கொஞ்சிட்டே இருப்பேன். நம்ம வாயில சும்மா இருக்காது, ஏதோ ஒரு அரைச்சிட்டே இருப்போம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சாப்பிடுவாங்க, அவங்க மாட்டிக்க மாட்டாங்க. நான் மட்டும் மாட்டிப்பேன். சார் மேக்ஸ் சார் இருந்துச்சு, என்ன வாயில் நம்ம மின்னுக்கிட்டு கையும் அது கொஞ்சம் என்ன திங்கிறது பாரு அப்படிம்பாரு. வாய் கொண்டு காண்றேன், நான் அதுக்குள்ள முடிடுவேன். பார்த்தா எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்டு வர அந்த நாய்களை பக்கத்தில் வந்து தின்னுட்டு இருந்திருக்கோம். சரி எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நீ ஏதோ தின்னு நான் பார்த்தேன் அப்படிம்பாரு. அதுக்கு என் ஃப்ரெண்டு சார் வாயா அப்படிதான், அதனால ஒன்றா அந்த பிள்ளை உடம்பு படிச்சுட்டு இருக்கோம். அந்த பிள்ளை வாயா அப்படிதான் சார், கொஞ்சம் கண்ணம் பெருசாக இருக்கணும், ஏதோ ஒரு அரைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாரு. அதனால உண்மையால கிளாஸ்ல தின்ன கூட இந்த பொண்ணு வாயா அப்படிதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. என்ன பண்றது, கிளாஸ்ல திருட்டு தரமா திக்கிற அனுபவம் இருக்குமே. அது இல்லாமல் நான் 10th கூட கடைசி பெஞ்சு தின்னா மாட்டிக்க மாட்டேன். 7th நான் 2வது பெஞ்சு அப்படியே உட்காந்து குறைச்சிட்டு இருப்பேன். ஹாப்பி பிஸ்கெட்டு, அப்புறம் வந்து அந்த ஸ்லேட் சாக்லேட் ஒன்று இருக்குமே, பெருசா ஸ்லேட் மாதிரி, அது அப்படின்னு பிஞ்சா அப்படி தோசை மாதிரி வரும். அதெல்லாம் உட்காந்து புக்கு கடை வச்சு தின்னுப்பேன். கேட்டுட்டு இருக்கல, அங்க நான் கீழ பாத்துட்டு இருக்கேன். உடனே எந்திரி எந்திரி. என் கேள்விக்கு பதில் சொல்றியா இல்ல என் பெரம்புக்கு பதில் சொல்றியா? கேள்விக்கு சார். நீ பாஸ்கல்ஸ்லா வேணா கிர்ச்சாஃப்ஸ்லா சொல்லு.
தெரியலையா? தெரியாத நாய் சாப்ப பழிச்சிச்சு. கோவிந்தா கோவிந்தா. அவனே படிச்சுட்டு வர. என்னடா பாருடா நீ நான் நல்ல இது வேணும்னு ஏதோ வச்சுருக்கிறோம் அது கூட நியூட்டன்ஸ் தேர்ட் லா சொல்லு. ரொம்ப ரொம்ப ஈஸி. சொல்லுடா. அட ஏரியா. சரி, நான் படிச்சுட்டு வர சொன்ன ஏதோ ஒரு லால ஒரு லா சொல்லிட்டு உட்காந்துக்கோ. படிச்சா பழம் போச்சு. வெளிவா வெளிவா வெளிவா. அடி பதம் விட மாட்டா. சப்டைட்டில் 90 ஸ்கில் ஸ்கூல் லைஃப் தான் இது வந்து எபிசோட் 1 அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. எந்த ஸ்கூல் லைஃப்லாம் அப்படி கலரி இப்படி தட்டில் வச்ச மாதிரியே இருந்தது. உண்மையாலும் நல்லா இருந்தது. இன்னும் பார்ட் 2 அதெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கூல் லைஃபே ஒரு ப்ரீசியஸான ஒரு மூமெண்ட் அப்படி தான். ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் லைஃப்லாம் ஞாபகம் வந்துடும். நல்லா ஸ்கூல் டைமில் பண்ணாத சைட்டையாக உங்களுக்கும் அந்த வெப்சீரிஸ் பிடிக்கும். நீங்கள் வேணால் உங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒட்டக்காலன் அப்படின்னு அந்த சேனலில் போட்டிங்கனாவே வந்துடும். நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள். பார்த்துட்டு என்னோடய ரியாக்ஷன் மாதிரி உங்கள் ரியாக்ஷனும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூல் லைஃப் இந்த மாதிரிலாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் 36 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ.